கரம் பாரத நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் நம்முடைய ஒவ்வொரு துறையும் ஒரு பணியாற்றி இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரத்தில் பெண்களுடைய பங்கு என்ன, நம்முடைய பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தினுடைய பங்கு என்ன, நம்முடைய பொருளாதாரத்தில் சத்துணவினுடைய பங்கு என்ன, இதெல்லாம் பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக கேரளத்தில் பெண்களுடைய படிப்பு விகிதம் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் குழந்தைகள் சாவது ரொம்ப குறைச்சல். பஞ்சாபில் உலகத்திலேயே அதிகமாக உணவு உற்பத்தி செய்கிறாங்க பஞ்சாபில். ஆனால் அங்கே பெண்கள் படிக்கலை என்பதனால அங்கே குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் ரொம்ப அதிகம். இப்படி நம்முடைய குழந்தைகளுடைய ஆயுட்காலம், ஆரோக்கியம், பெண்கள் படிப்பு இதெல்லாம் ரொம்ப ஒன்றுக்கொன்று இணைந்தவை. அதனால் கண்ணனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கண்ணன் வீட்டில் 8 குழந்தைகள் பிறந்தாலும் 2 குழந்தைகள் தான் உயிரோடு இருந்தது, வச்சா 6 செத்து போச்சு. அதனால் கம்சன் பறவை வடிவில், மாட்டு வடிவில், அப்புறம் பூதரை வடிவில், ஒரு மாட்டு வண்டி வடிவில், இப்படியெல்லாம் அரக்கர்களை அனுப்பிச்சு கண்ணனை கொல்ல முயற்சி செய்தா அப்படின்னு. அப்போ இந்தியாவில் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் ரொம்ப அதிகம். அதாவது நான் வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தொண்டு செய்ய வந்தபோது 1000க்கு 30 குழந்தைகள் 1 வயசுக்குள்ளே செத்து போகும். நான் இதெல்லாம் கதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் விவேகானந்தர் சொல்கிறாரு, இன்று நாம் காணும் புராணங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு சரித்திர உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்போ புராணம் அப்படின்னா கதை இல்லை, ஏதாவது ஒரு சரித்திர நிகழ்ச்சியை எடுத்து அந்த புராணத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இந்தியாவில் இந்த குழந்தைகள் சாகின்ற விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதனால் நம்ம பால்வாடி ஸ்கீமுக்கு சத்துணவு அப்படின்னு போடுறதில்ல, குழந்தைகள் சாவதை தடுக்கும் விதம் அப்படின்னு. இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னா, நம்ம கேந்திரத்தினுடைய பால்வாடிகள் நடக்கின்ற கிராமங்களில் குழந்தைகளுடைய சாவு விகிதம் ஆல்மோஸ்ட் 0. அதனால் இதில் தடுப்பூசி, சத்துணவு, பெண் கல்வி எல்லாம் சேர்த்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆந்திராவிலேருந்து ஒரு டாக்டர் கேந்திரத்துக்கு வாலண்டியராக தொண்டு புரிய வந்தார். அவர் கேந்திரத்தில் இந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசியெல்லாம் என்னாமல் போடுவதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டார். ஆந்திராவில் ஒரு தடுப்பூசி அந்த காலத்தில் 60 ரூபா விலை, அதாவது இன்னி விலைக்கு 600 ரூபா விலை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்னாமல் கொடுக்குறீங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். ஆகவே இந்த குழந்தைகள் சாவதை தடுப்பது, ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் வருடத்தில் இடைவெளி இருப்பது, இதற்கும் பெண் கல்விக்கும் பெண்களுடைய ஆயுட்காலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. கேரளாவிலையும் கன்னியாகுமரிங்கிறது கேரளா மாதிரி தானே, அதனால் இந்த 2லேயும் பெண் கல்வி ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய சாவு விகிதமும் ரொம்ப குறைச்சல். இத்தனைக்கும் இந்த 2 மாவட்டங்களுமே உணவு உற்பத்தியில் பாரதத்தினுடைய முதல் 1, 2வது, 3வது அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இருக்காது. ஆகவே பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் எப்படி குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்பதையெல்லாம் நம்முடைய புராணங்கள் நல்ல முறையில் எடுத்து சொல்லுகின்றன. ஆகவே இந்த ஆதிகேசவருடைய அந்த கோவிலில் இந்த கிருஷ்ணர் கதை, அவர் காலத்தில் குழந்தைகளுடைய உயிருக்கு ஆபத்து, இந்த கதையெல்லாம் பின்னி பிணைந்திருக்கின்றன. ஆதிகேசவரின் வடக்கு பக்கத்தில் திரு அம்பாடி கிருஷ்ணர் கோவில் அமைந்திருக்கிறது. கேரளத்தில் அகம்பாடி அப்படின்னா இதயத்தில் இருக்கும் கிருஷ்ணர் அப்படின்னு பேர். இது அம்பாடி அம்பாடி அம்பாடின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் அம்பாடி கிருஷ்ணனை பற்றிய ஒரு பாட்டே ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாடியினுடைய நீலகிருஷ்ணனை பற்றிய ஒரு பாட்டை கேரளாவில் பாட புத்தகத்தில் நுழைச்சிட்டாங்க. பெரிய கலாட்டாக போச்சு. நீ எப்படி ஒரு பிரேயர் பாட்டை நீ பாடத்தில் நுழைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த பாட்டை கொண்டு வந்தவரே நம்ம பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்ரீமான் எம்பி ஸ்ரீனிவாசன்னு ஒரு கம்யூனிஸ்ட் சார்புடைய ஒரு இசை அறிஞர் தான்.
அதனால் அவர் சொன்னார், இது மாதிரி கிருஷ்ணன் கதையெல்லாம் கொண்டு வருது இந்த குழந்தைகள் பாதுகாப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு வருவதற்கு என்று தான். அப்படி நம்ம நுழைஞ்ச உடனே ஆதிகேசவர் கோவிலில் கொடிமரத்திலேருந்து உள்ளே போனால் இடது பக்கத்தில் அம்பாடி கிருஷ்ணர் என்று ஒரு தனி கோவிலே இருக்கின்றது. இது அகம்பாடி என்ற சொல்லில் சிதைவாகும். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை, ராமகிருஷ்ணரை நினைத்து உங்கள் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கும் இறைவனை வணங்கி சில கருத்துக்களை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இது கிருஷ்ணரின் ஆயர்பாடியை குறிக்கும். ஆகவே இந்த ஆயர்பாடி கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஏன் கிருஷ்ணர் இவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டாரு, கிருஷ்ணர் இவ்வளவு பால் குடித்தாரு, எந்த வீட்டுக்கு போனாலும் கிருஷ்ணருக்கு அன்பு காட்டினாங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவு சத்துணவு கொடுத்தாலும் அதனுடைய மூளையினுடைய வளர்ச்சியில் பெரிய மாற்றங்கள் வராது. 6 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு எவ்வளவு நீங்கள் வைட்டமின் ஏ கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான் அதனுடைய கண் பார்வை அமையும். எவ்வளவு நீங்கள் புரதச்சத்து கொடுக்குறீங்க அதை வச்சு தான் அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி இருக்கும். அதனால் நாற்றங்காலில் உரம் போடுவதற்கும் வளர்ந்த பயிருக்கு உரம் போடுவதற்கும் விவசாயிக்கு முக்கிய வேறுபாடுகள் தெரியும். அதனால் கண்ணனுக்கு சின்ன வயசில் என்ன சாப்பிட்டான், பால் குடித்தான், எல்லாத்தையும் அன்பு காட்டினான், எல்லாரும் அவனை நேசித்தாங்க அப்படிங்கிறதுக்கோ, கண்ணனுடைய பிற்காலத்தில் அவர் ஆரோக்கியமானவராக, பலவானாக, எல்லாரையும் நேசிப்பவராக இருந்தார் என்பதற்கோ நெருங்கிய தொடர்பு உண்டு. சின்ன வயசில் ஒரு குழந்தைய நம்ம எப்படி நடத்துகிறோமோ அப்படித்தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அமையும். இதை பற்றி ரவீந்திரநாத் தாகூர் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறார். ஒரு குழந்தையினுடைய, நம்ம வேணால் சொல்லலாம், கல்லூரி, கோர்ட்டு, நீதிமன்றம், ஜெயிலு, ஹைஸ்கூலு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்னு. வினோபாஜி போன்ற பெரியவர்கள், ரவீந்திரநாத் தாகூரை போன்ற பெரியவர்கள், நல்ல குழந்தை கல்வியை பற்றி அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பகுதி அந்த குழந்தைக்கு 6 வயது ஆவதற்கு முன்னாடியே முடிந்து விடுகிறது. 6 வயதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு சத்துணவு கொடுங்க, மருந்து கொடுங்க, வைட்டமின் ஏ கொடுங்க. இதெல்லாம் ஒரு வீட்டினுடைய செங்கல் சுவர் கட்டின பிறகு அதுக்கு வெள்ளையடிக்கிறது போலதான் என்று சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பாலர் பள்ளிக்கு அந்த குழந்தைகளுடைய சத்துணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். திரு அகப்பாடி என்ற சொல்லின் சிதைவாகும். இது கிருஷ்ணரின் ஆயர்பாடியை குறிக்கும். இது திராவிட பாணியில் அமைந்த ஒற்றைத்தள விமானம். திராவிடம், நாகரம், வேசரம் என்ற 3 விதமான கோயில் அமைப்புகள் பாரத நாட்டில் உண்டு. இது எல்லாத்திலையுமே அந்த கோவிலுக்குள்ள நுழைகிறவங்களுக்கு நிறைய பிராணசக்தி கிடைக்கும்படியாக அந்த கோயிலுடைய கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோயிலுடைய கோபுரம், ஒரு ராஜாவினுடைய கிரீடம், இதெல்லாம் ஒன்று போல இருக்கும். ஒரு ராஜா நல்ல கிரீடத்தை தலையில் வைத்து கொண்டாருனாக்க அவருடைய தலைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும், அவர் நல்ல முடிவுகளை எடுப்பார். அந்த மாதிரி நம்முடைய கோயில்களுடைய கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதனால தான் ஆலயங்களில் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம திருவள்ளுவர் சிலையை அமைத்த ஐயா கணபதி அவர்கள் சொல்லுவார், ஆலயம் என்பது கடவுளின் இருப்பிடமும் அல்ல, இருப்பிடம் மட்டுமல்ல, ஆலயம் என்பது கடவுளுடைய வடிவமே. இட் இஸ் நாட் ஓன்லி a home of God, it is also a form of God. ஆலயமே கடவுளின் வடிவம் அப்படின்னு சொல்றார். அதனால ஓஷோ ரஜினிஷ் அவர்களும் ஆலயங்களில் மறைந்திருக்கும் உண்மைகள் என்று ஒரு முழு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு வாக்கியமா ஆயிரக்கணக்கான கருத்துக்களை அந்த ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் கேரளாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற
பல ஆலயங்களில் எப்படி அங்கே இருக்கிற சக்தியானது மனிதர்களுக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி த பவர் ஹிடன் இந்த டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தினுடைய மதிப்புரையும் நம்ம யோபாரதியில் போட்டோம். எதற்காக சொல்லுகிறேன், ஆலயம் என்பது கடவுளை வணங்கி மோட்சத்திற்கு போவதற்காக மட்டுமல்ல, அது ஒரு முக்கிய நோக்கம். ஆனாலும் கூட வையத்துள் வாழ்வாங்கு வாழ, ஆரோக்கியமாக வாழ, நன்கு மூச்சு விட, வாழுகின்ற நாட்களை பயனுள்ள முறையில் வாழ நமக்கு ஆலயங்கள் பயிற்சி கொடுக்கின்றன. அதனால இந்த ஆலயத்தினுடைய கூரை இருக்கிறது, அது அந்த ஆலயத்துக்கு வருபவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதற்கு திராவிட பாணியில் அமைந்த ஒற்றைத்தள விமானம் உடையது. இதற்குள் வேணுகோபாலனின் புல்லாங்குழலும் இருக்கின்றது. இந்த புல்லாங்குழலும் இந்து மதத்தில் மிகப்பெரிய உருவகம். புல்லாங்குழல் என்ன அப்படின்னு சொன்னால், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிறோம் இல்லையா, அது புல்லாங்குழலுங்கிற சொல்லு புல்லுல இருந்து தான் வந்தது. மூங்கில் ஒரு வகையான புல் தான். அதுக்குள்ள உள்ளீடு எதுவும் இருக்கக்கூடாது, உள்ள எதுவும் அடைத்து கொண்டு இருக்கக்கூடாது. உள்ளு மொத்தமாக காலியாக இருந்தால் தான் புல்லாங்குழல்ல அந்த இசையை வாசிக்கிறவனுடைய அந்த இசை அதுக்குள்ளே வரும். அதை போல மனிதன் அகம்பாவமற்றவனாக இருக்க வேண்டும். இதைத்தான் புல்லாங்குழல் காட்டுகிறது. அதனால் இந்தியாவுக்கு அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தபோது, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே படையெடுத்து வந்தபோது அவனுடைய குரு அரிஸ்டாட்டில், அப்பா இந்தியா நீ சாதாரணமான ஒரு நாடுன்னு நினைக்காத, அங்கேருந்து நீ வரும்போது எமமேலையிலேருந்து ஒரு கல் கொண்டு வா, கீதைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அது கொண்டு வா, அப்புறம் கங்கைன்னு ஒரு நதி ஓடுது அதிலிருந்து ஒரு சொம்பு கங்கை ஜலம் கொண்டு வா, அங்கே ஆயுர்வேதம் என்ற வைத்தியர்கள் இருப்பார்கள், அந்த வைத்தியர்களை ஒருத்தரை பிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு புல்லாங்குழல் கொண்டு வா, அப்புறம் அங்கேருந்து பிரம்மஞானி என்று இறைவனை கண்ட முனிவர்கள் இருப்பார்கள், அதில் யாராவது உன் கூட வர சம்மதிச்சாங்கன்னா அவங்கள கிரேக்க நாட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ இந்தியாவிலும் கிரேக்க நாட்டிலும் கருத்துக்கள் ஒன்று போல ஒப்பிடத்தக்கதாக நிறைய இருக்கின்றன. இதை பற்றி அறிஞர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியா கிரேக்க நாட்டிலிருந்து கற்றுக்கிட்டதா, கிரேக்க நாடு இந்தியாவிலிருந்து கற்றுக்கொண்டதா என்பதை பற்றி குண்டு குண்டாக எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஆங்கில அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அசையும் பொருள்களில் இயற்கையை தவிர மற்ற எல்லாமே கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவை. அப்போ உலகத்தினுடைய அறிவுக்கு கிரேக்க நாடு தான் அத்திவாரம் அப்படின்னு அந்த அறிஞர் புக் எழுதினார். அதை மாற்றி பொக்கோக்கோ அப்படின்னு ஒரு அறிஞர், அந்த அறிஞர் என்ன பண்ணினாரு, இந்தியாவிலிருந்து கிரேக்க நாடு எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கிட்டது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார், இந்தியா இன் கிரீஸ் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட 1960-70 வரலையும் அந்த புத்தகத்தை வெளியிலே வரவிடாமல் ஆங்கிலேயர்கள் தடுத்தார்கள். அதுக்கப்புறம் நம்ம சென்னை அலுவலகத்தினுடைய ஸ்ரீமான் விவி பாலசுப்ரமணியம் அவர்கள் அதை டவுன்லோட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அந்த புத்தகம் 2 தடவை வாசித்தேன். அப்போ தான் நமக்கு இந்தியாவிடமிருந்து கிரேக்க தேசம் எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறது, கிரேக்க தேசத்திலிருந்து ஐரோப்பா எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ ஐரோப்பிய நாகரிகத்தினுடைய பாட்டி யாரு, இந்திய நாகரிகம் தான். இது தெரிஞ்சா இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ரெபல் பண்ணுவார்கள் என்று இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் மறைத்தே வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய அறிஞர் அவர், இங்கிலாந்தில் பிறந்து நிறைய வரலாற்று ஆராய்ச்சியர்லாம் எழுதியிருக்கிறார். அவர் தி கேஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஏன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அதுலேயும் இந்திய நாகரிகம் எவ்வளவு உயர்ந்தது என்று. எதற்காக சொல்லுகிறேன், அலெக்சாண்டர் கிமுல கிரேக்க நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார். அப்போ அவருடைய குரு அரிஸ்டாட்டில் ஒரு புல்லாங்குழல் கொண்டு வா,
ஒரு பாட்டில் ஒரு பானை கங்கை ஜலம் கொண்டு வா, ஒரு சிவலிங்கை கொண்டு வா, ஒரு பகவத்கீதை கொண்டு வா, இமயமலையிலிருந்து ஒரு கல்லு கொண்டு வா என்றெல்லாம் எழுதினார். அப்ப இந்த வேணு, அப்ப இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறது என்ன? பகவத்கீதை சொல்லுகின்ற, வைஷ்ணவத்தில் சொல்லுகின்ற முற்றிலுமான சமர்ப்பண உணர்வு, கொஞ்சம் கூட அகம்பாவமே இல்லாமல் எல்லாம் இறைவனின் செயல் என்று சொல்வதை வைஷ்ணவத்தில் ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்போ பிரபத்தி 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 என்று சொல்லுவாங்க. அது தமிழில் சாதாரண வார்த்தையில் சொன்னால் சரணாகதி தத்துவம் என்று சொல்லுவார்கள். அதனால இந்த ராமானுஜரை பற்றி ஒரு ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் அமுதனார்னு பேர், அவர் 108 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதை 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிரபன்ன காயத்ரி என்று பெயர். இறைவனை எப்படி சரணடைவது என்பதை பற்றிய காயத்ரி என்றே அந்த 108 பாடல்களுக்கு திருவரங்கத்து அமுதனார்னு பேர். அவர் ராமானுஜரை பற்றி எழுதி, எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்றேன், இந்த வேணு என்பது புல்லாங்குழல் என்பது இந்தியாவுடைய தத்துவத்தில் கடந்த 2500 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு உருவமாக இருக்கின்றது, உருவகமாக இருக்கின்றது. அதைத்தான் புல்லாங்குழலாக கண்ணன் கையிலே வைத்திருக்கின்றான். ஆகவே எப்படி ஒரு புல்லாங்குழலுக்குள்ள பஞ்சோ குப்பையோ அடைச்சிருந்தா அதிலிருந்து வருகின்ற காற்று இசையாக உருவெடுக்க முடியாதோ, அதே போல மனிதனுக்குள்ளே நான் செய்தேன், நான் செய்த நற்காரியங்களின் பயனை நான் அனுபவிப்பேன் என்ற கர்வம் இருந்தால் அவனால இறைவனை அடைய முடியாது. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் நித்தி மன்யத்தே. இதெல்லாம் பற்றி அரிஸ்டாட்டிலுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கு. அதனால அரிஸ்டாட்டிலுடைய சீடன் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவிலிருந்து இதெல்லாம் கொண்டு வாப்பா, ஒரு கீத புஸ்தகம் கொண்டு வாப்பா, ஒரு வேணு புல்லாங்குழல் கொண்டு வாப்பா, இமயமலையிலேருந்து ஒரு கல் கொண்டு வாப்பா, ஒரு பானை கங்கஜலம் கொண்டு வாப்பா, ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பிடிச்சிட்டு வாப்பா, ஒரு பிரம்மஞானியை கொண்டு வாப்பா என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த வேணுகானம் என்பது அகம்பாவமற்ற வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய அடையாளம். அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். எப்போ நான் ஆதிகேசவன் கோயிலுக்கு போனாலும் அந்த அம்பாடி கிருஷ்ணனை வணங்காமல் வரவே மாட்டேன். அவ்வளோ அழகான சின்ன கோவில் தான். ஆனால் எப்பவும் ஒரு பட்டர் உட்காந்து, ஒரு போத்தி உட்காந்து பிரசாதம் கொடுப்பாரு. தெற்கு பிரகாரம் சாஸ்தா கோவிலை கொண்டது. அந்த ஆம்பாடி கிருஷ்ணன் கோவில் சுவாமிக்கு வலது பக்கத்தில் இருக்கு. இந்த சாஸ்தா கோவில் சுவாமிக்கு இடது பக்கத்தில் இருக்கு. அதாவது இங்கேருந்து போகும்போது நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கும், அதாவது கோயிலுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சாஸ்தா கோவில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க 2 காரியம் நடந்திருக்கு. ஒன்று, இந்த சாஸ்தா அப்படிங்கிற ஒரு தெய்வ வழிபாடு இந்த வைஷ்ணவ சைவ சண்டையை குறைப்பதற்காக ஏற்பட்டது. இது கடந்த 500 வருடத்திற்கு முன்னாடி இந்த மணிகண்டன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த பந்தாள தேசத்து ராஜா குடும்பத்தில் அவர் பிறந்தார். அவனுடைய சிற்றனை அவரை கொடுமைப்படுத்தினா. அப்போ அந்த சிற்றனையெல்லாம் அடக்கி அவர் சபரிகிரீசனாக புகழ் பெற்று பரிபூர்ண அவதாரமாக எடுத்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் 500 வருஷம் போடுது. ஆனால் சாத்தாங்குளத்துக்கு பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில், இப்போ அது தென்காசி, இது தூத்துக்குடி மாவட்டமாக போச்சு. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தாங்குளம்னு ஒரு ஊர். அந்த சாத்தான் என்பது சாஸ்தா என்பதனுடைய மறுவுதான் ஒருத்தர் PhD பண்ணியிருக்கார். அதாவது கிட்டத்தட்ட சீத்தலை சாத்தனார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மணிமேகலை என்ற மகாகாவியத்தை எழுதின ஒரு பெரியவர். அந்த காலத்திலிருந்தே இந்த சாஸ்தா வழிபாடு, அதாவது சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை குறிக்கும் அந்த மோகினி அவதாரத்துக்கும் சிவனுக்கும் பிறந்த அந்த சபரிகிரீசனை பற்றிய சிந்தனை நம்முடைய பண்பாட்டில் இருந்திருக்கிறது. அது கொஞ்ச நாள் மறைந்திருந்து பிறகு புதுப்பித்திருக்கிறது. நம்ம பண்பாட்டினுடைய சிறப்பு என்னன்னாக்கா, எல்லா இறை வடிவங்களும் எல்லா காலத்திலையும் போற்றப்படுவதில்லை.
சில சமயம் அந்த தெய்வ வழிபாடே ரொம்ப மறைந்து இருக்கும். திடீர்னு பூமிக்கு அடியிலேருந்து வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, காஷ்மீர்ல இந்து தர்மம் எப்படி கோடை காலத்திலே தரைக்கு அடியில புல்லினுடைய வேர்களும் புல்லினுடைய விதைகளும் மறைந்திருக்குமோ அந்த மாதிரி காஷ்மீர்ல இந்து தர்மம் மறைந்திருக்கிறது. எப்படி ஒரு மழை வந்த உடனே அந்த புல்லு திரும்ப முளைக்குமோ அந்த மாதிரி அனுகூலமான சூழ்நிலை வந்த உடனே அந்த காஷ்மீர்லேயும் இந்து தர்மம் திரும்பவும் தலை தூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சாஸ்தா வழிபாடு தான். சங்க காலத்திலேயே பேசப்பட்ட சாஸ்தா வழிபாடு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இடைக்கால இலக்கியத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஸ்தாவை பற்றிய குறிப்புகள்லாம் ரொம்ப கிடைக்காது. அப்போ திருப்பி 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பந்தள ராஜா அவனுடைய மகனாக சாஸ்தா பிறந்தார் என்று சொல்லி இப்போ கடந்த 2-3 வருஷமாக 5 கோடி பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேரள தேவஸ்வம் போர்டுடைய பொருளாதாரத்தில் இந்த சபரிமலை வந்து ரொம்ப பெரிய ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. அப்படி அந்த மறைந்திருக்கின்ற இறை வழிபாடு திருப்பி தலை தூக்குது. அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் கபாலிப்பாறைன்னு ஒரு ஊர். அந்த கபாலிப்பாறையில் ஒரு சிவன் கோயில் ஒரு 300-400 வருஷமாக மறைந்தே கிடந்தது. அப்புறம் நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒருத்தர் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் கபாலிப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு மண்மேடு இருக்குது. அந்த மண்மேட்டை தோண்டினீங்கன்னாக்கா உள்ளே இருந்து ஒரு சிவன் கோயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல கொஞ்சம் தோண்டி பார்த்துட்டு இங்கே சிவன் கோயில் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு அன்பர்கள் போயிட்டாங்க. திருப்பி அந்த நாகப்பட்டினத்துக்காரர் சொன்னார், நீங்கள் கட்டாயம் போய் தோண்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முழுமையான சிவன் கோவில். அப்போ 400-500 வருஷம் அந்த சிவனுக்கு வழிபாடே இல்லை, மறைஞ்சிருக்கு. திருப்பி இன்னைக்கு வந்து பார்த்தா அந்த கோவிலில் அவ்வளோ கொண்டாட்டம். எதற்காக சொல்கிறேன், நம்முடைய ஜாதகத்தில் நல்ல தசைகள் திசைகள் மறைந்திருந்து திருப்பி மேறெழுவது போல பல ஊர்களில் பல கோயில்கள் மறைந்திருக்கும். நீங்கள் வரலாற்றை எடுத்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்து இன்று வரை சாஸ்தா வழிபாட்டில் ஒரு தொடர்ச்சியே இருக்காது. நம்ம காவியங்களில் ஒரு தொடர்ச்சியே காணப்படாது. இடையிடையில் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பல வழிபாடுகள் தோன்றப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசுகிற போது இன்னொரு ரிவ்யூ சொல்லிடுறேன். நான் வந்து திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன். அந்த திருநாகேஸ்வரத்தில் நான் 1960 வரலையும் எங்கள் ஊரில் இருந்தபோது அந்த திருநாகேஸ்வரம் வந்து மூவர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடின தலம்தான் அப்படின்னு தான் தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலில் இருக்கிற ஒரு தூணில் ராகுவோடைய ஒரு உருவம் இருக்குது. அதை வந்து பெருசாக கொண்டாடி யார்த்தையாவது நான் திருநாகேஸ்வரத்தை சேர்ந்தவன்னு சொன்னால் இந்த ராகு க்ஷேத்திரமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. திருஞான சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் சேக்கிடார் சுவாமிகளும் கொண்டாடின ஒரு கோயிலை போய் ஒரு ராகு க்ஷேத்திரமானு கேட்குறது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, பல தெய்வங்களை கொண்டாடினாங்க. இந்த பல தெய்வங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு சக்தி தான் அப்படின்னு இந்துக்கள் கண்டுபிடிச்சாங்க. ஏக்கம் சக்தி பிராபகுதாவதந்தி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பல பல வேடமாகும் பரன் ஆரிபாகம் என்று திருஞான சம்பந்தர் சுவாமி கடுகிறார். ஒரு இறைவன் தான் பல பல வேடம் தாங்கி வருகின்றார் என்று திருஞான சம்பந்தர் சுவாமிகளே சொல்லியிருக்கிறார். அவருடைய முயற்சியெல்லாம் வீணா போய் இன்னைக்கு திருநாகேஸ்வரம்னா ராகு க்ஷேத்திரமா சார் அப்படிங்கிறான். ஒவ்வொரு கோவிலும் இருக்கிற இந்த தூணில் இருக்கிற செவுத்தில் இருக்கிற சின்ன 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 இறை வடிவங்களை எடுத்து அதுதான் இந்த கோவிலுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. இப்போ நவாழ்வார் பாடின போது நம்ம நவ திருப்பதிக்கும் இந்த நவகிரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த நவ திருப்பதியை பற்றி பேசினாலே ஒன்று சூரியனுக்கு சார், இன்னொன்று சந்திரனுக்கு சார் அப்படின்னு இந்த நவகிரக வழிபாட்டுக்கும் வைஷ்ணவத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கடவுளில் கொஞ்சம் பயப்படுறாங்க.
இது நம்ம பண்பாடு மட்டுமில்லாமல் கிறிஸ்தவத்திலையும் வந்துருச்சு. இப்போ கிறிஸ்தவத்தில் எங்கேயோ நாசரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இயேசுநாதரை கும்பிடுறா அப்படின்னாக்கா மக்களுக்கு அவங்க உள்ளம் ஈடுபட மாட்டேங்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளூரில் இருக்கிற இப்போ தேவசகாயம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தரை தூக்கி வச்சு இவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இயேசுநாதர் பின்னாடி போயிடுறார், இந்த தேவசகாயம் பிள்ளை முன்னாடி வந்துடுறார். இதெல்லாம் சேர்த்து பகவத்கீதையில் பலவிதமாக தோற்றமளிக்கின்ற சக்திகள் ஒன்றாக இணைவதையும் அந்த ஒன்றிலிருந்து பிரிந்து பலவாக மாறுவதையும் யார் காண்கின்றானோ அவன் சத்தியத்தை காண்கின்றான் என்று பகவத்கீதையில் வருது. இதை பிரத்யட்சமாக என் கண் முன்னாடி நான் பார்க்குறேன். அப்போ நம்ம பண்பாட்டில் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா 33 கோடி தேவர்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த 33 கோடியும் ஒன்றிணைத்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சக்தி தான் அப்படின்னு ஏகம் சத் அப்படின்னு ருக்வேதம் தானே உலகத்திலேயே மிக பழமையான புத்தகம். அந்த காலத்திலேயே சொன்ன நம்ம பெரியவங்களுடைய முயற்சியெல்லாம் வீணாக்கிற மாதிரி அந்த ஒன்று பலவாய்த்தல்ல அந்த பலவற்றை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. இது காலத்தினுடைய போக்கு அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஆகவே ஒன்று பலவாதல் பல ஒன்றாதல் இது வரலாற்றினுடைய போக்கு. இதை நம்ம பிரத்யட்சமாக காண முடிகிறது. அப்போ இந்த சாஸ்தா வழிபாடு இந்த சாத்தா குளம் அப்படின்னு தெற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த யாரோ ஒருத்தர் பிஹெச்டி பண்ணி அங்கே பழைய காலத்து அந்த ஐயனார் உருவங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல சிவன் கோயிலில் எங்கெங்கெல்லாம் சாஸ்தா வடிவம் இல்லையோ அங்கெல்லாம் சாஸ்தா வடிவத்தை மறு பிரதிஷ்டை பண்ணிக்கின்ற ஒரு வழக்கம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இப்போ உதாரணமாக தென்காசி கோவிலுடைய மூல வடிவத்தில் ஐயனார் கிடையாது, சாஸ்தா கிடையாது. இப்போ ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை புதுப்பிக்கிற போது அங்கே ஒரு சாஸ்தா சன்னதி வந்துருக்கு. என்ன சாஸ்தான்னு சொன்னால் மக்கள் நிறையா வராங்க அப்படின்னு, அந்த மாதிரி வள்ளியூர்லேயும். ஆகவே அந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு சக்தி மேலெழுந்து நிற்கிற மாதிரி நம்முடைய கடவுளுடைய ஜாதகத்தில் கூட அவங்க புகழ் பெறுவாங்க, மக்கள் பார்வையிலேருந்து மறைந்து போவாங்க அப்படிங்கிறது இருக்கும் போது இருக்கு. அப்படி இந்த கோவிலினுடைய உள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கத்தில், அதாவது கோயிலினுடைய தெற்கு பகுதியில் ஒரு சாஸ்தா சன்னதி நல்லா மேற்கு பார்த்து மிக அழகாக அமைந்திருக்கின்றது. இந்த சாஸ்தா கோவில் 1615ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநிறுத்தி 400 ஆண்டுகளுக்கு பிறகும் இக்கோவில் ஸ்ரீ வைஷ்ணவ மரபுகள் வேர் பிடிக்கவில்லை. சாதாரணமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்டப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ கோவில் அப்படின்னு சொன்னால் அதில் சாஸ்தா பிள்ளையாரெலாம் இருக்க மாட்டாங்க. இந்த கோயிலில் இருப்பது ராமானுஜர் தோன்றி கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு பிறகும் கூட ஒரு சாஸ்தாவுக்கு கோயில் கட்டுறாங்க, பிள்ளையார் இன்னும் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கேரளாவில் இருக்கிற அந்த 13 ஆலயங்களையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஆழ்வார்கள் பாடின 108 தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. பிற்கால மாற்றங்களையும் அந்த ஆலயங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அதற்கு பல உதாரணங்கள் சொன்னேன். நம்ம சாதாரணமாக மற்ற 108 கோயிலை போல் இங்கே தாயார் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி அவ்வளோ இருக்காது. அப்புறம் இங்கே பட்டர் பூஜை கிடையாது. இந்த வைகானத்தம் பாஞ்சராத்திரம் அப்படின்னு ஆகமங்களுடைய வழிபாடும் கிடையாது. போத்தி பூஜை இருக்கும். அதனால் மற்ற 95 வைஷ்ணவ ஆலயங்களில் நடக்கிற வழிபாட்டுக்கும் கேரளத்தில் இருக்கிற 13 அந்த தலங்களில் நடக்கிற வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த வித்தியாசங்களை பெருசுபடுத்துறதுக்காக பேசலாம். திரும்ப 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 இந்து மதத்தில் இந்த ஒரு தெய்வம்தான் பல வடிவங்களாக ஏற்பட்டிருக்கிறது என்பதையும், இந்த சைவ வைஷ்ணவ பேதம் வேண்டாம் என்பதையும் நம்ம மக்கள் எவ்வளோ முயற்சி செய்து திரும்ப நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இந்த கருத்தை சொன்னேன். இது 1615ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநிறுத்தி 400 ஆண்டுகளுக்கு பிறகும் இக்கோவிலில்
ஸ்ரீ வைஷ்ணவ மரபுகள் வேர் பிடிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. இங்கு அந்த பக்கத்தில் வலது பக்கம் கோவில் சொன்னேனே, கருவறையில் சாஸ்தா கல் உருவத்தில் இருக்கிறது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். 8வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் மகேந்திர பல்லவன் மகாபலிபுரத்திலையும் மாமல்லபுரத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் கல்லால உருவம் செய்த பிறகுதான் இந்த கல்லால உருவம் செய்த கற்களி கற்களி கற்களின்னு சொல்லுவாங்க. நான் கோச்சங்க சோழன் நாயனாரை பற்றி கொஞ்சம் ஒரு ஸ்டடி பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க கேந்திரத்தில். அதை பார்த்தா கோச்சங்க சோழனார் கட்டின ஒரு ஆலயம் கூட இன்னைக்கு இருக்கான்னு நிச்சயமாக சொல்ல முடியல. ஏன்னா அவர் காலத்தில் கல்லால் கட்டுற கோயில் கட்டுற வழக்கமே இல்லை. எல்லா கோயில்களும் செங்கல்லால் கட்டினது. அந்த செங்கல்லால் கட்டின பல கோயில்கள் இன்றைக்கு அழிந்து விட்டன. நானும் ஸ்ரீமான் ரங்கராஜனும் ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனோம். அந்த ஸ்ரீமுஷ்ணம் கோவிலில் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு உள்ளூர் நண்பர் சொன்னார், சார் ரொம்ப பழைய காலத்து சிவன் கோவில் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்ரீமுஷ்ணம் கோவிலுக்கு பின்னாடி போய் பார்த்தா கிட்டத்தட்ட சங்க காலத்து கோவிலாகவே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு செங்கல் கோவில் இங்கே இருப்பதை பார்த்தோம். அதனால் செங்கல்லால் கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அழிந்துவிடும். அந்த மாதிரி நான் காஷி போயிருந்தபோது சுவாமி விவேகானந்தர் அங்கே ஒரு சொற்பொழிவாற்றினார், ஆதிசங்கரர் சொற்பொழிவாற்றினார். அப்படிங்கிறதுனால புத்தர் முதல்ல சொற்பொழிவாற்றின இடம் சாரநாத் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்தூபி இருக்குது. அந்த சாரநாத்தை பார்க்க போனேன். அந்த சாரநாத் ஸ்தூபியும் முழுக்க முழுக்க செங்கல் கட்டடம் தான். எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னா, 8வது நூற்றாண்டில் மகேந்திர பல்லவன் இந்த கல்லால கோயில் கட்டின பிறகு தான் நம்ம பெரிய பெரிய கற்கோயில்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்தன. அதற்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள் பெரும்பாலும் ஏதாவது 1-2 விதிவிலக்கு இருக்கலாம். அவையெல்லாம் செங்கல்லாலே கட்டப்பட்டவை. செங்கலுக்கு ரொம்ப ஆயுசு ரொம்ப குறைச்சல். கருவறையில் சாஸ்தா கல் உருவத்தில் இருக்கின்றார். அவருடைய இடது கை பூமியை தொடும் பூஸ்பர்ஷ முத்திரை. இந்த பூமியை கையால் தொடுவது ரொம்ப புனிதமானது. அதுக்கப்புறம் வலது கை சின்முத்திரையை காட்டுவது. சாஸ்தா கோயிலின் முன்புறம் நமஸ்கார மண்டபம் அமைந்துள்ளது. அதன் கூரையில் 8 திக்குப்பாலகர்களின் சிற்பங்கள் அமைந்துள்ளன. கூரையின் கீழ்ப்பகுதி இராமாயண மரச்சிற்பங்கள் அமைந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர யாரிடமும் நான் கைகூப்பி வேண்டுவது என்று சொன்னால் ராமாயணனுடைய மரச்சிற்பங்களை கன்னியாகுமரி கொண்டாடுற மாதிரி வேறு யாருமே கொண்டாடுவதில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தக்கலை பத்மநாபபுரம் பேலஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ராமர் கோவில் இருக்குது, ரொம்ப சின்ன கோவில். அந்த ராமர் கோவிலுக்குள்ளே ராமாயண காட்சிகள் மரச்சிற்பங்களாக அவ்வளவு கிடைத்திருக்கிறது. நம்ம கன்னியாகுமரி விவேகானந்த புரத்தில் ராமாயண தரிசனம் பண்ணுற போது கவந்தனுடைய உருவத்தை எப்படி அமைப்பது அப்படிங்கிறது பற்றி சந்தேகம் இருந்தது. இந்த தக்கலை ராமர் கோவிலில் கவந்தனுடைய, அதாவது அவனுக்கு தலையே கிடையாது, எல்லாம் வயறு தான். வயத்துக்குள்ளே யாரோ ஒரு அடி அடித்த போது தலையே வயத்துக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கவந்த பாகு அவனுடைய அந்த ஒரு அழகான மரச்சிற்பம் கிடையாது. அப்புறம் அதோட ஒரு ரெப்ரசன்டேஷனை நம்ம ராமாயண தரிசனம் ஓவிய கண்காட்சியிலையும் வைத்தோம். அப்போது இந்த கூரையின் கீழ்ப்பகுதிகள் ராமாயண மரச்சிற்பங்கள் அமைந்தன. அப்போ கன்னியாகுமரி வந்தீங்கன்னாக்க கட்டாயம் ராமாயணத்தை மரச்சிற்பங்களாக அமைந்திருப்பதை பார்க்காம நீங்கள் போகவே கூடாது. அதுக்காகவே நீங்கள் கன்னியாகுமரியிலலாம் அவ்வளோ அழகான சிற்பங்கள். அப்புறம் கூரையில் 8 திசைகள், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. அப்புறம் வடக்குக்கும் மேற்குக்கும் நடைபெற வடமேற்கு, மேற்குக்கும் தெற்குக்கும் நடைபெற தென்மேற்கு, தெற்குக்கும் கிழக்குக்கும் நடைபெற தென்கிழக்கு, கிழக்குக்கும் வடக்குக்கும் நடைபெற வடகிழக்கு, வடக்குக்கும் மேற்கும் நடைபெற வடமேற்கு. இப்படி இந்த 8 திசைகளையும் 8 யானைகள் தாங்குவதாக நம்முடைய ஐதீகம். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கருவறையை இந்த 8 யானைகள் ஐராவதம்னு வெள்ளைக்காரர் அடிச்சிருப்பான், அப்படி தாங்குவதாக ஐதீகம். அதனால் இந்த 8 திசைகளுக்கும் கார்த்தால கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த அஷ்டதிக்கு பாலகர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி தான் கோவிலை திறந்து பக்தர்களை உள்ளே வர அனுமதிப்பார்கள்.
ஆகவே இந்த அஷ்டதிக் பாலகர்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய கோவில் அமைப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். 17ஆம் நூற்றாண்டில் ஆதிகேசவ பெருமாளின் தலபுராணம் எழுதப்பட்டது. பாரதத்தினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு இலக்கிய வடிவத்தினுடைய காலமாக சொல்லுவோம். இப்போ சங்கத்தமிழ் அப்படின்னு சொன்னாக்க அதில் வீரம், காதல், பரத்தை, கள்ளுண்ணல், அப்புறம் இறை வழிபாடு, இதை பற்றிய நூல்கள் இருக்கும். அப்போ சங்க காலத்தில் எப்படி இந்து மதம் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருந்தது என்பதை பற்றி ரொம்ப பிரமாதமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அண்ணாமலை அப்படின்னு ஒரு பெரியவர், அவர் சங்க தமிழ் தொன்மம் அப்படின்னு 2 வாசகம் மணிவாசக பகுதியில் போட்டது. ரொம்ப எனக்கு பிடித்த புத்தகங்களில் ஒன்று. பல நண்பர்களுக்கு நான் அந்த புத்தகம் சிபாரிசு பண்ணியிருக்கேன் அல்லது வாங்கி கொடுத்துருக்கேன். அதை அவங்க படித்து தங்களுடைய நூல்களில் நல்லா பயன்படுத்தியிருக்காங்கிறதையும் என்பதையும் கண்டிருக்கலாம். இது அகராதி வடிவில் இருக்குது. அப்போ சங்க இலக்கியத்தில் வேதத்தை பற்றிய குறிப்புகள், சங்க இலக்கியத்தில் பிரம்மாவை பற்றிய குறிப்புகள், சங்க இலக்கியத்தில் முருகனை பற்றிய குறிப்புகள், சங்க இலக்கியத்தில் திருமாலை பற்றிய குறிப்புகள், சங்க இலக்கியத்தில் யாகங்களை பற்றிய குறிப்புகள் அப்படின்னாக்கா அந்த புத்தகத்தை எடுத்தாக்கா அப்படியே நமக்கு ரெஃபரன்ஸ் ரெடியாக கிடச்சிரும். இதை தவிர சண்முக பிள்ளை அப்படின்னு ஒரு பெரியவர், அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் சங்க இலக்கிய சங்க காலத்தில் சமயக்கூறுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் போட்டாங்க. நான் என்ன பண்ணேன், லைப்ரரிக்கு ஒரு புத்தகம் வாங்கி வச்சுட்டு என்னுடைய நண்பருக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். அந்த புத்தகத்தினுடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்ச போது எனக்கும் ஒரு புத்தகம் எனக்கு சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கணும்னு இருந்தது. அங்கே போனால் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் அந்த புத்தகத்தினுடைய 2வது பதிப்பு வெளி வரல சார். அதாவது சங்ககால தமிழ் இலக்கியம் வேதங்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது சில பேருக்கு பிடிக்கலை. அதனால் அது சம்மந்தமான புத்தகங்களை 2வது பதிப்பு போட மாட்டேங்கிறாங்க. ஏதோ எதேச்சே நல்ல விலை கேந்திரத்திலையும் என்னுடைய நண்பர்கள்ட்டையும் அந்த புத்தகம் இருந்ததுனால ஏதோ நமக்கு பொழைச்சி. ஆகவே அதுக்கப்புறம் நீதி இலக்கிய காலம், இந்த திருக்குறள், 400, நாலடியார், இந்த மாதிரி இலக்கியங்களில் பார்த்தா சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அற வாழ்க்கை இருக்க பாருங்க, எது தர்மம் அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை வற்புறுத்துகிற மாதிரி நாலடியார், 14 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள், இந்த மாதிரி நூல்கள். ஆனாலும் கூட ஆபத்து காத்த பிள்ளைன்னு ஒரு பெரிய அறிஞர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம திருக்குறள்னு சொல்கிறோம், நாலடியார்னு சொல்கிறோம், 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம், இதில் சொல்லப்பட்ட அற வாழ்க்கையினுடைய அடிப்படை கருத்துக்கள் சங்க இலக்கியத்திலே இருக்குது என்று சொல்லிவிட்டு சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன, அதாவது தமிழை எப்படி ஆராதனை பண்ணியிருக்காங்க இந்த பெரியவர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்கள இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ண தோணுது, அந்த இலக்கியங்களை இன்னொரு தடவை படிக்கணும்னு ஆசை வருது. அந்த மாதிரி சங்க இலக்கியத்திலிருந்து ரொம்ப முக்கியமான அறக்கருத்துக்களை எடுத்து தான் திருவள்ளுவரை போன்றவர்கள், நாலடியாரை போன்றவர்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் போன்றவர்கள் தங்களுடைய நீதி நூல்களை எல்லாம் தொகுத்திருக்காங்க. பின்னாடி வந்த கம்பன் போன்றவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி அதை காவிய வடிவத்தில் ஒட்டியிருக்காங்க. அது ஆனாலும் கூட சங்க இலக்கியத்திலிருந்து கம்பன் வரை அந்த நல்லது கெட்டதை பற்றிய நம்முடைய மரபு இருக்க பாருங்க, நமக்கு அபிப்பிராயம் இருக்க பாருங்க, தர்ம உணர்வு இருக்க பாருங்க, அது எப்படி மாறாமல் சிதையாமல் வந்திருக்கிறது அப்படின்னு மா பே ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் சிவகங்கைக்காரர் அப்படியே ஊறி போனவர் கம்பனில் சங்க இலக்கியத்தில். அவர் கம்பராமாயணத்தில் சங்க இலக்கிய மரபுகள் அப்படின்னு, அதாவது சங்க இலக்கியத்துக்கும் கம்பனுக்கும் நடுப்புற திருவள்ளுவர்
பதினெட்டு நூல்கள் போன்ற குண்டு குண்டு புஸ்தகங்கள் அவங்களுடைய சமுதாய தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும். அப்படி வந்தும் கூட கம்பன் மனத்தில் சங்க இலக்கியத்தின்பால் இருந்த மரியாதை குறையவில்லை. அதை சீனிவாசன் ஐயா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழர்களுக்கு அறம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, நீதிநெறி சார்ந்த வாழ்க்கை என்றால் என்ன, இதை பற்றிய கருத்துக்கள் மாறாமல் ஒரு தொடராக வந்திருக்கின்றன. அதுக்கப்புறம் கம்பன் காலத்திற்கு பிறகு பக்தி இலக்கியம் வந்தது. அப்போ ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும், அவங்க நாயன்மார்கள் எல்லாரும் பாட்டு பாடலை, பாட்டு பாடினவங்க எல்லாரும் நாயன்மார்கள் இல்லை. அதில் ஒரு 27 பேருடைய நூல்கள் பன்னிரு திருமுறை அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. 12 பேர் ஆழ்வார்கள். இந்த 27 12 39 பேரும் தாங்கள் தமிழ் மொழியில் காலூய ஒரு சம்பிரதாயவாதிகள் என்பதை கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. நீங்கள் ஒரு திருஞான சம்பந்தரோட பாடலை எடுத்தாலோ, ஒரு திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பாடலை எடுத்தாலோ, ஒரு மதுரையாழ்வாருடைய பாடலை எடுத்தாலோ, அவங்கள எப்படி அந்த சங்கத்தமிழில் சொல்லியிருக்கிற அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்கு பாருங்க, அதை விடாமல் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஒரு அற்புத உழைப்பு! அதாவது இலக்கியத்தில் காலந்தோறும் மாறாத ஒரு தன்மை இருக்கு பாருங்க. அதை அந்த நூலில் பிடிக்கிறது பெரிய ஆன்மீக பயிற்சின்னே கேந்திரத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குமார் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எப்படி அஸ்ஸாமிய இலக்கியத்தில் எப்படி நம்முடைய ஒரு தொடர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது மாதிரி ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய தலைவர் அவர் இந்தியாவின் இலக்கியத்தில் ஒரு பிரவாகம் அப்படின்னு, பிரவாகம்னு என்ன, இடையறாத ஓட்டம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். விவேகவாணியில் கூட அதோடைய மதிப்புரை போட்டோம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனை தடவை படையெடுத்திருக்காங்க, எத்தனை தடவை நம்ம கோவிலை அடிச்சிருக்காங்க, எத்தனை தடவை நம்ம புராணங்களை திட்டிருக்காங்க, எத்தனை தடவை நாத்திகவாதம் தலை தூக்கி இருக்கு. அத்தனைக்கு அப்புறமும் கூட சங்க காலத்திலிருந்து இன்று வரை நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய உணர்வுகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன. அப்படின்னா நம்முடைய காவியம் எழுதிய பெரியவர்கள்லாம் என்ன உழைப்பு, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியன் லிட்ரரி ட்ரெடிஷன், இந்தியாவினுடைய இலக்கிய மரபை பற்றி அவங்க புரிந்து கொண்டிருக்கிற விதம் எவ்வளோ உயர்வானது. அதை இந்த காவிய காலத்துக்கு அப்புறம் பக்தி காலம் வந்ததுன்னு சொன்னேன். ஆழ்வார்களோ நாயன்மார்களோ, அந்த நாயன்மார்களில் சில நாயன்மார்கள் சில நாயன்மார் அல்லாதவங்க 27 பேர் 12 திருமுறைன்னு 18,000 பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்கள், அதில் மதுரை ஆழ்வார்த்து சுவாமியை பாடாமல் நம்ம ஆழ்வாரையே பாடியிருக்காங்க. இந்த 12 பேரும் 4000 பாட்டு பாடியிருக்காங்க. அதில் திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு ஒருத்தர் ராமாந்திர பற்றி பாடின 108 பாடல்களையும் சேர்த்திருக்காங்க. இப்படி இந்த 18 + 4000 இந்த 22,000 பாடல்களும் காலத்துக்கு உகந்த முறையிலே பக்தியினுடைய பெருமையை எடுத்து சொன்னாலும் கூட அவங்களுடைய 2 கால்களும் சங்க இலக்கியத்தில் அவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கின்றன. அதனால் சங்க இலக்கியத்தை படிக்காத யாருமே பாரதத்தினுடைய பண்பாட்டை நான் புரிந்து கொண்டேன், தமிழ் பண்பாட்டை புரிந்து கொண்டேன், தமிழ் இலக்கியத்தை புரிந்து கொண்டேன் என்றெல்லாம் பேசவே கூடாது. அந்த அளவுக்கு எங்க திருவள்ளுவர், எங்க கம்பன், எங்க மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தனார், அத்தனை பேரும் சங்க இலக்கியத்துக்கு அவ்வளவு கடன்பட்டு இருக்கிறார்கள். பற்றி இன்னும் பல தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்த காலம்தான் தலப்புராண காலம். அப்போ தமிழ்நாட்டில் என்னாச்சு அப்படின்னா 16-17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மிக விரிவாக இந்த புராணங்கள், இந்த பக்தி இலக்கியங்கள் எழுதக்கூடிய காலம் இல்லாமல் போச்சு. அப்போ நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, அந்தந்த ஊருக்கு தல புராணங்கள் எழுதியிருக்காங்க.
இந்த தல புராணங்கள் அந்தந்த கோவிலுடைய முக்கியத்துவம், அந்த ஊரில் வந்த பெரியவங்க, அந்த ஊரில் நடந்த சம்பவங்கள், இதையெல்லாம் பற்றி சொல்லியிருக்கு. இந்த தல புராணங்களுடைய காலமும் ரொம்ப பழசு தான். அப்போ காஞ்சி பெரியவர் சொல்கிறாங்க, இந்த தல புராணங்களுக்கு சுந்தரர் போன்ற மகான்களெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, சுந்தரர் காஞ்சிபுரம் வந்தபோது காஞ்சிபுரத்தில் காமாட்சி தேவி மணலை பிடிச்சி வச்சு சிவலிங்கமாக வழிபட்டாளுங்கிறது எந்த புராணத்துலேயும் கிடையாது. உள்ளூர் தல புராணத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் சுந்தரர் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ சுந்தரர் போன்ற மகான்களும் இந்த தல புராணங்களுடைய நம்பகத்தன்மையை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. அதனால் 18ஆவது நூற்றாண்டில் வந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு உவே சாமிநாதன் அவருடைய குரு, திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆஸ்தான வித்வான், 55-56 வருஷங்கள் தான் வாழ்ந்தார். தமிழ் தான் அவருக்கு உயிர், திருவாசகம் தான் அவருடைய மூச்சு. அவர் 30 கோயில்களுக்கு தலப்புராணம் எழுதியிருக்கார். நம்ம பண்ணின பாக்கியம் இந்த 30 தலப்புராணங்களும் இன்றைக்கும் இருக்குது. அதை பார்த்தாலே சங்க இலக்கியத்திலிருந்து தலப்புராண காலம் வரை எப்படி நம்முடைய இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது என்பது புரிய வரும். அப்போ அந்த காலத்தில் உலா, அப்புறம் அந்தாதி, அப்புறம் இந்த மாதிரி பல வகையான சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்றிலக்கியங்களை பற்றிய தொகுப்புகளும் PhD எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சிற்றிலக்கியங்களாக ரொம்ப சின்ன சின்ன நூல்களாகவும் இருக்கும். அதுவும் நிறைய நமக்கு கிடைக்கின்றது. அதில் நம்ம சொல்ல வந்தது, இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற மகான்களுடைய தலப்புராணங்களில் சங்க இலக்கியத்திலிருந்து அந்த வேல்யூ சிஸ்டம், நல்லது எது கெட்டது எது என்ற கருத்துக்களுடைய அந்த தொடர்ச்சியை அந்த தலப்புராணங்கள் வரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த காலத்தில் தான் சுச்சீந்திரம், கன்னியாகுமரி, பறக்கை, தாழக்குடி, மருங்கூர், இந்த ஊருக்கெல்லாம் தலப்புராணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த தலப்புராணங்கள் எழுதப்பட்ட காலத்தில் தான் இந்த நம்முடைய திருவாட்டாறு தலப்புராணமும் எழுதப்பட்டது. சம்ஸ்கிருதத்தில், தமிழில், மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் மலையாளத்துக்காரங்களும் தமிழுடைய இந்த பாரம்பரியத்தை ரொம்ப போற்றி விரித்து நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. மலையாளத்துக்காரங்களை இது ரொம்ப பாராட்டணும். அதனால் அவங்களும் இந்த தலப்புராணம் என்ற பாரம்பரியத்தை ரொம்ப கொண்டாடி இருக்கின்றார்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் எழுதிய 30 தலப்புராணங்கள் நூலாக வந்துள்ள இதில் என் வேலைக்கு ஆகின்ற சில தலப்புராணங்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். 30ஐயும் படிக்கவோ அல்லது எனக்கு பொறுமையோ திறமையோ இல்லை. ஆதிகேசவ தலப்புராணம் பத்ம புராணத்தின் விஷ்ணு கதை, கேசன் கதை இவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த கேசன் கதை இருக்கு பாருங்க, இது 18 புராணங்கள் எல்லாம் வராது, கொஞ்சம் போகிற பத்ம புராணத்தில் மட்டும் வரும். இவற்றை அடிப்படையாக கொண்டது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ஆதிகேசவர் கோவில் கல்வெட்டுகளை பார்வையிட்டுள்ளார். இக்கோவிலின் தலப்புராணம் 16ஆவது நூற்றாண்டுக்கு பிற்பட்டது என்று கூறியுள்ளார். தவிர இக்கோவிலுக்கு கேசவரி சங்கரநாராயணன் எழுதிய கேசி மதனம் துள்ளல், கேரளாவில் நடன வகைகளும் இசையும் இலக்கியமும் ஒன்றோடொன்று சேர்ந்து செயல்பட்டிருக்கின்றன. அதனால் கதகளி, துள்ளல், தெய்யம் இதற்கென்றே தனி பாடல் வகைகள் உண்டு, தனி தாளம் உண்டு, தனி நடனம் உண்டு, தனி இசை உண்டு. எனக்கு ஒரு தடவை என்ன பண்ணேன், நான் ஏதோ இந்த கதகளி இருக்கு பாருங்க, ஒரு கதகளி நிகழ்ச்சி பார்க்க பண்ணும்போது அதில் இருக்கிற பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் ஒரு நண்பர் விசாரித்ததில் கேரளத்தில் இருக்கிற கதகளி பாடல்களை மட்டும் தொகுத்து ஒரு முஸ்லீம் பாட்டே பாடியிருக்கார், CD வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த CD நான் வாங்கி கதகளி பாடல்கள் அப்படின்னே பாடினேன். அதுவே ஒரு தனி இசை வடிவமாகவே இருக்கும். ஆகவே நம்முடைய நடனம், நம்முடைய இலக்கியம், நம்முடைய இசை, இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று அப்படி பிழைந்து இருக்கின்றன. அதில் துள்ளல்ங்கிறதே ஒரு வகையான நடனம்.
அப்போ கேசி மதனம், அந்த கேசிங்கிற ராட்சசனை திருமால் கொன்றது, கேசி மதன ஆட்டக்கதை. அப்போ இந்த மாதிரி இலக்கிய வடிவங்கள் அந்த மலையாளத்திலும் வந்திருக்கின்றன. அந்த கேசவர் சங்கரநாயனர், அதில் கேசவரின் பெயரும் அடங்கும். கேசி குதிரை வடிவம் எடுத்து கொல்ல வந்தான். கேசி கம்சனை அரைக்கினான். கம்சன் வந்து பறவை வடிவத்தில், மாடு வடிவத்தில், பூதனை வடிவத்தில், அப்புறம் வண்டி வடிவத்தில், இப்படி பல வடிவங்களில் ராட்சசர்களை அனுப்பிச்சு கிருஷ்ணரை கொல்ல முயற்சி செஞ்சுருக்கான். இதில் பாகவதத்துலேயும் சில குறிப்புகள் இருக்கின்றன. பாகவதம் இல்லாமல் வேறு புராணங்கள் இருக்கிறது என்பது இந்த பத்ம புராணத்தை பற்றி குறிப்பில் இருந்து நான் அறிந்து கொண்டேன். இந்த ராமாயணம் டிவி சீரியல் எடுத்தார ராமானந்த சாகர், அந்த ராமானந்த சாகர் ராமாயணத்தை வெற்றிகரமாக எடுத்த பிறகு என்ன பண்ணார், கிருஷ்ணருடைய கதையை வந்து அந்த டிவி எபிசோடாக கொண்டு கொஞ்சம் முயற்சி செய்தார். அது வந்து பொருளாதார சிக்கலா, ஆராய்ச்சி சிக்கலா, அந்த காலத்தில் வந்து டிவி காட்சி அப்படின்னாக்க இப்போ இதுதான் அரசாங்கத்தினுடைய டிவி மட்டும்தானே இருந்தது. அது என்னமோ தெரியல, அந்த தொடர் பாதியிலே நின்று போச்சு. இருந்தவர்களையும் நான் கொஞ்சம் பார்த்தேன். அதில் ஒவ்வொரு அரக்கனையும் கிருஷ்ணர் வந்து கொன்றதெல்லாம் ஒரு காட்சியாக அவர் எடுத்திருக்கின்றார். அப்போ அந்த கேசி குதிரை வடிவம் எடுத்து கொல்ல வந்தான். கிருஷ்ணர் கேசியை கொன்றார். நாரதர் கேசியை கொன்ற கிருஷ்ணனுக்கு கேசவர் என்று பதில் கொடுத்தார். திருவட்டாறு ஆதிகேசவர் கதை கொஞ்சம் மாறுபட்டது. திரேதாயுதத்தில் பிரம்மா கஞ்ச ஸ்ருங்கம் என்ற இடத்தில் யாகம் செய்தார். பிரம்மா மந்திரத்தை தவறாக உச்சரித்ததால் யாகத்திலிருந்து கேசன் என்ற அரக்கனும் கேசி என்ற அரக்கியும் தோன்றினர். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, வேதங்களை படிப்பதில், ஓதுவதில் சிக்ஷை, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம் என்று 6 சாத்திரங்கள் உண்டு. இந்த 6 சாத்திரங்களும் படித்தவர்கள் தான் வேதத்தை உச்சரிப்பு பிழையில்லாமல் உச்சரிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் தவறான மக்களுடைய கையில் இந்த வேத உச்சாரணம் போச்சுன்னாக்க அவங்க வேதத்தை சுயநலத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால பல தடவை வேதத்தை சரியாக உச்சரிக்காமல் தவறான விளைவு உண்டாதனால பல கதைகள்லாம் இருக்கும். இந்த கும்பகர்ணன் வந்து தனக்கு நித்தியத்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பதிலாக நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு கேட்டு எப்போதும் தூங்கி கொண்டு இருந்தான் என்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அசுரன் வந்து யாகம் பண்ணுகிற போது துவஷ்டா அப்படிங்கிறவன், அவன் இந்திரனை கொல்லுகின்ற ஒரு மைந்தன் எனக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இந்திரனால் கொல்லப்படுகின்ற ஒரு மகன் வேண்டும் என்று கேட்க அவனை வந்து இந்திரன் கொன்னான் அப்படின்லாம் கலை வருது. இதெல்லாம் எதுக்கா அப்படின்னாக்க, வேத சொற்களை உச்சரிப்பு மாறாமல் உச்சரிக்க வேண்டும். அதனால் இதுக்குன்னே சிக்ஷை, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம் என்று 6 சாஸ்திரங்கள் பெரும்பாலும் உச்சரிப்பை பற்றியவை. அதனால் 7000-8000 வருஷமாக இருக்கின்ற அந்த ருக்வேதம் போன்ற உபநிஷதங்கள் எல்லாம் உச்சரிப்பில் மாற்றங்களே இல்லை. இது வந்து 16-17ஆம் நூற்றாண்டில் பெரிய ப்ராப்ளமாக போய் ஆனாரப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுவே வங்காளத்திலேருந்து இங்கே வரபோது அவருக்கு வந்து இந்த பிரம்மசம்ஹீதத்தினுடைய பாடபேதங்கள் இல்லாத ஒரு புத்தகம் ஒன்று தேடிக்கொண்டு வந்தார் என்றெல்லாம் படிக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த இடைச்செறிகளால் ஏற்படுகிற உபதிரவத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பராமாயண பதிப்புகளை பார்க்கணும். அவன் இஷ்டத்துக்கு எழுதி இது நான் தான் கம்பன் அப்படின்னு உள்ள ஊற்றிடுவான். அப்புறம் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி இருக்கும்
அதை இது குப்பை, அப்படி இது கம்பன் எழுதவே இல்லை அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கம்பனுக்கே இந்த கதி அப்படின்னா இந்த சிறுண்டி மத கவிஞர்களை பற்றி என்ன சொல்கிறது? அவன் இஷ்டத்துக்கு எழுதி இதை எழுதினத சாஸ்திரம் அப்படின்னு உள்ளே பூச்சிடுவாங்க. அப்போ இந்த எழுதப்பட்ட இலக்கியத்தில் தான் இந்த மாதிரி இடைச்செருகள் உண்டு என்றும், வாயால் காதால் கேட்டு வாயால் சொல்லுகின்ற இந்த சாஸ்திரங்களில் இப்படி இடைச்செறிகளுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு என்றும் ஆனானப்பட்ட வள்ளுவரே கற்றலில் கேட்டல் நன்று, கற்றலில் கேட்டல் நன்று, எழுதப்படுவதை விட கேட்டு பாடுவது நல்லது, இது ஸ்ருதே இது ஸ்ருதே என்று ஆதிசங்கரரும் இந்த காதால் கேட்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால தான் எழுதினவன் ஏற்ற கட்டுத்தான், படித்தவன் பாட்டை கட்டுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறது இல்லையா? உன்னை எழுதுகிற போது அதனுடைய உச்சரிப்பு மாற்றம், அதனுடைய இசைப்பாடலுடைய மாற்றம், பாட மாற்றங்கள்லாம் வரும் என்பதனால எழுதக்கூடாது, காதால் தான் கேட்டு பாடணும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அப்போ அந்த பிரம்மா மந்திரத்தை தவறாக உச்சரித்ததுனால கேசன் என்ற அரக்கனும் கேசி என்ற அரக்கியும் தோன்றினர். பராசக்தி அருளால் ஆதிசேஷன் கேசனை சுற்றி வளைத்து அரண் கட்டினான். திருமால் கேசனை கொன்றான். ஆதிசேஷன் மீது படுத்தான். கேசி வேண்ட கங்கை 2 நதிகளாகி இத்தலத்தை சுற்றி வந்தாள். கங்கையின் 2 பிரிவுகள் கோதையாறு பரளியாறு என்று ஆயின. அதனால் கோதையாறு பரளியாறு அப்புறம் தாமிரபரணி இந்த 3 ஆறுகளும் இந்த திருவாட்டாறு என்று இந்த கோவிலை சுற்றி ஒரு மாலை போல இருக்கின்றன. நதிகளை இறைவனுக்கு மாலையாக சொல்லுகின்ற சம்பிரதாயம் திருவரங்கத்திலிருந்து அமைந்தது. அதனால் திருவரங்கத்தில் காவேரியும் கொள்ளடமும் திருமாலுக்கு மாலைகளைப் போல அமைந்தன என்று சொல்லுகின்ற ஒரு மரபெல்லாம் நமக்கு உண்டு. ஆகவே இந்த கங்கையின் 2 பிரிவுகள் கோதையாறு பரளையாறு என்று நான் இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள நேரம் ஆகுதே தவிர, இந்த கோதையாறு பரளையாறு இந்த ஆதிகேசவர் கோயிலுடைய மேற்கு வாசல்லேருந்து பார்த்தாலே தெரியும். நடந்து போக 2-3 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி கிழக்கு வாசல்லேருந்து அந்த ஆற்றினுடைய கரைக்கு போவதற்கு 2 நிமிஷம் ஆகும். அதனால் இந்த கோதையாறு பரளையாறு தாமரையாறு இந்த ஆதிகேசவர் கோயிலுக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப கிட்ட இருக்கிற அளவுக்கு தீர்த்தம் எடுத்து கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துங்களேன். கண்ணால் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கிட்டவே இந்த ஆறுகள் எல்லாம் இருக்கின்றன. திருவட்டாரின் அருகில் மாத்தூர் என்ற ஊர் உண்டு. இந்த மாத்தூர் தொட்டி பாலம் ரொம்ப ஃபேமஸ். கன்னியாகுமரி வரவங்க எல்லாருக்குமே அதை ஒரு தலமாக காட்டுவார்கள். அங்கு ஒரு அந்தணர் சோமயாகம் செய்து ஒரு குழந்தையை பெற்றார். அக்குழந்தை வாழைத் தோட்டத்தில் வளர்ந்து திருமாலின் வாயிலிருந்து 8 எழுத்து மந்திர உபதேசம் பெற்று திருமாலின் காலடியில் அமைந்தார். கதலி என்னும் வாழை மரத்தில் இருந்ததால் அவர் ஆத்தளேய முனிவர் எனப்படுகிறார். இந்த ஆத்தளேய முனிவர் திருவட்டாறு பெருமாளருடைய காலடியில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உப்பிலியப்பங்கோயில் திருவண்ணகர் க்ஷேத்திரம் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அவருடைய காலடியில் மார்க்கண்டேய முனிவர் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி பல கோவில்களில் மகாலட்சுமியை தன்னுடைய குழந்தையாகப்பட்ட யாராவது ஒரு முனிவர் அந்த கோவிலினுடைய கருவறையிலேயே திருமாலுடைய காலடியில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கலாம். பல தடவை சொன்ன கருத்து இந்த தடவை சொல்லி இன்றைய உரையை முடிச்சிடுறோம். யாராவது ஒரு முனிவர் இருப்பார். அந்த முனிவர் மகாலட்சுமியோ பார்வதியோ எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு தவம் பண்ணுவார். அந்த மகாலட்சுமி குழந்தையா பிறந்தா அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு வருவார். அந்த பார்வதியை கல்யாணம் செய்து கொள்வதற்காக கைலாசத்திலிருந்து சிவன் வருவார். இவங்களுடைய அழகையும் இந்த ஊரினுடைய அழகையும் பார்த்து கல்யாணம் பண்ணின பிறகு இங்கேயே தங்கிடுவார். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு 100 கோவில்கள்லையாவது இந்த வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படும். இப்போ மதுரை மீனாட்சியே அப்படி தானே,
மதுரை மீனாட்சியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக கைலாசத்திலிருந்து சிவன் வந்தார். நம்ம ஊர் அழகை பார்த்த உடனே அவர் திரும்பி அவங்க ஊருக்கு போவார, இங்கேயே தங்கி விட்டார். அந்த மாதிரி நவ திருப்பதியிலையும் தாயார் வந்து உள்ளூர் பொண்ணும். அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிற விஷ்ணு வந்து வைகுண்டத்திலேருந்து வந்தவர். இந்த தாமிரபரணியுடைய அழகை பார்த்து சொக்கி போய் மாமனார் வீட்டிலேயே தங்கிட்டார். அதனால மாமனார் வீட்டிலேயே தங்குற மாப்பிள்ளை என்பது இந்த மருமக்கள் தாயம்னு சொல்கிறோமே, அது வந்து இன்றைக்கும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர்செல்வத்துக்கு நல்லா தெரியும். திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் சக்காரக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, முடிவைத்தான் ஏந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப இமிடியேட்டு தொடர்பு கிடையாது. தேர் நாட் கண்டினியூஸ். கேரளாவோட தொடர்ச்சியாக இல்லை அந்த கிராமங்கள். ஆனாலும் கூட இந்த சக்காரக்குடியிலையும் முடிவைத்தான் எந்தல்லையும் இன்றைக்கும் இந்த மருமக்கள் தாய முறை பின்பற்றப்படுகிறது. நம்ம கேந்திரத்தில் பால்வாடியில் வேலை பார்க்குற ஒரு சகோதரி கல்யாணம் ஆன பிறகு புருஷன் வீட்டுக்கு போகல. என்னம்மா புருஷன் வீட்டுக்கு போகல அப்படின்னாக்கா, சரி எங்கள் ஊரில் புருஷன் தான் சார் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த முடிவைத்தான் எந்தல்லையும் சக்காரக்குடியிலையும் கல்யாணம் ஆன மாப்பிள்ளை தான் பெண் வீட்டுக்கு வந்து தங்குவார்கள். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிற, பல அறிஞர்கள் சொல்கிறாங்க, உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் இந்த மருமக்கள் தாயம் தான் இருந்தது. பிற்காலத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போவது என்ற வழக்கம் வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து இந்த கேரளாவுடைய மருமக்கள் தாயத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதியிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தா அதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம், இந்த ஆத்திரேய முனிவர் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் திருவட்டாறு ஆதிகேசவர் கோவிலுடைய மூலஸ்தானத்திலேயே வந்து சம்பரமாக நல்லா சப்படாங்கொட்டி கொண்டு நல்லா சௌகரியமாக உட்காந்துக்கிட்டாரு. நீதாம்பா இங்கே விருந்தாளி, நான் விருந்தாளி இல்லை அப்படின்னு சொல்லுகிற மாதிரி அந்த முனிவர் வந்து அங்கே நல்ல முறையில் உட்காந்துருக்கிறாரு. அந்த முனிவருடைய சிற்பமும் இந்த கடுசர்க்கரை யோகம்னு சொன்னேன், அந்த சுவாமியினுடைய மூல வடிவம் சொல்லியிருக்கிற இந்த மருந்து பொருள் அதால் செய்யப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இது பிற்காலத்தில் செய்து வைத்ததல்ல, ஆரம்ப காலத்திலேயே இருந்தது என்று சொல்லுகிறோம் என்று தெரிகிறது. இதிலிருந்து அப்போ அந்த கேசி அப்படிங்கிற அரக்கனை திருமால் கொன்னார். தனபாகியவதி அப்படின்னு ஒரு அம்மா. இந்த தனபாகியவதிங்கிற அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, சங்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் இலக்கியத்தில் திருமால் அப்படின்னு ஒரு அற்புதமான பிஹெச்டி தீசிஸ், அது மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் பண்ணின ஒரு பிஹெச்டி தீசிஸு. அந்த பிஹெச்டி தீசிஸை வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் வெளியிட்டாங்க. நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்குது. நான் நிறையா யூஸ் பண்ணுற புத்தகங்களில் ஒன்று. எப்படி இந்த திருமால் வழிபாடு வந்து அப்பப்பப்ப ஒரு ஆற்றுல வந்து பல வாய்க்கால்கள் சேர்ந்து ஆறு தெரிசாகிற மாதிரி வேத காலத்திலிருந்து சங்க இலக்கிய காலத்திலிருந்து சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்து கம்பராமாயணத்திலிருந்து ஆழ்வார்கள் காலம் நாயன்மார்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஆனானப்பட்ட திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளுமே ராமர் வந்து சிவனுக்கு கோயில் கட்டினதை வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து இந்த தமிழ் இலக்கியத்தில் இந்த திருமால் வழிபாடு எப்படி இடைவிடாமல் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமானது. பிஹெச்டின்னா சாதாரண பிஹெச்டி. அந்த புத்தகம் ஸ்ரீமான் ரங்கராஜன் கூட அந்த புத்தகத்தை கம்ப்ளீட்டாக ஜெராக்ஸ் பண்ணி வாங்கிட்டார். அவ்வளோ அழகான நல்ல சான்றுகளோடு எழுதப்பட்ட மிக சிறப்பான புத்தகம். அப்படிப்பட்ட அந்த கேசி என்ன பண்ணினான்னாக்க, நான் திருமாலால் கொல்லப்பட்டேன்னு ரெண்டு கையையும் அப்படி ஈட்டி கொண்டு இருந்தார். இவன் திரும்ப குறும்பு பண்ணக்கூடாதுன்னு பக்தர்கள் என்ன பண்ணாங்க, அவனுடைய 12 கையிலையும் 12 சிவலிங்கத்தை வச்சுட்டான். அந்த கேசி வந்து ஒரு நல்ல சிவபக்தர். அப்படி இருந்து தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சிவராத்திரியின் போது இந்த கோபாலா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு சிவபக்தர்கள் ஓடுகின்ற வழக்கம் வந்தது. அது நம்முடைய அடுத்த சொற்பொழிவு நிகழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை மகா சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். வருஷத்தில் 12 சங்கடஹர சதுர்த்தி இருந்தாலும்
இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி வருகின்ற சங்கடகர சதுர்த்திக்கு மகா சங்கடகர சதுர்த்தின்னு பேர். அதை நம்ம பிள்ளையார் கோயிலில் ரொம்ப விமர்சையாக நடக்கும். நான் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே அங்கே பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப எலாபரேட்டான ஒரு ஹோமம், அதற்கப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக அற்புதமான ஒரு அபிஷேகம், அதற்கு பிறகு ரொம்ப பிரமாதமான அலங்காரம், ரொம்ப நல்ல பூஜை, கடைசியில் நல்ல பிரசாதம். இப்படி 5 அங்கங்களை கொண்ட ஒரு முழுமையான பூஜை நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்வதற்காக அடுத்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு நான் பிள்ளையார் கோயிலுக்கு போவேன். அதனால் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறாது. அதுக்கு அடுத்தது 26ஆம் தேதி நம்ம எல்லாரும் இந்த 12 சிவாலயங்களுடைய வரலாற்றிலிருந்து தொடங்கி இந்த திருவட்டாறு கன்னியாகுமரி ஆலயத்தை பற்றி பார்ப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணன்.